வணக்கம் குருஜி. வணக்கம் சார். செவ்வாய் பயிற்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் தற்சமயம் மீன ராசியில் சனியோடு இணைஞ்சிருக்கார். இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 11/5/2026 முதல் 20/6/2026 வரைக்கும் மேஷ ராசியில் ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 41 நாட்கள் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது இந்த சனி பகவானை விட்டு விலகினோடனே அவருக்கு ஒரு சுபிக்ஷம் கிடச்சிடுறது, ஒரு டென்ஷன் குறைஞ்சிடுறது. அதுவும் அவரோட வீடு அப்படிங்கும்போது அவர் உற்சாகமாக நிறைய ராசிகளுக்கு நல்லது பண்ண போகிறார். ஆட்சி வீடு அதனால் நிறைய பேருக்கு நல்லது பண்ண போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரி ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இதை பற்றி பார்க்குறோம், சுக்கிர பயிற்சி பற்றி பார்க்குறோம், சூரிய பயிற்சி அப்படின்னு, அதாவது தமிழ் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிட்டு வரோம். 15 நாளைக்கு ஒரு முறை, 20 நாளைக்கு ஒரு முறை, இல்லை மாதத்தில் 4 சப்ஜெக்ட் பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதிலெல்லாம் என்ன மாற்றங்களை கொடுத்துரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோட கிளைண்ட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜாதகம் சொல்லி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்வி, அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த கேள்வி தான் நான் இப்போ முன் வைக்கிறேன். அதாவது ஜாதகம் பார்க்க வர்றவங்க மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்ஸில் வரக்கூடிய கேள்விகளை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வி தான் நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு கன்ஃபார்மாக இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் நடக்குமா, இப்போ செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கிறாருனாக்கா ஒரு சில பேருக்கு பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் முதலீடுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்போ குரு பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை சனி பயிற்சி ஆன பிறகு தான் கொடுக்கும், இல்லை ராகுகேது பயிற்சிக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அது அந்த ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அது ஒரு காமனாக மொத்தமாக சொல்லிடுவாங்க. அது எப்போன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செவ்வாய் ஆட்சி ஆகி நிற்கும் போதும் இருக்கலாம். இன்னொன்று சுக்கிரன் அந்த பயிற்சிகளில் கூட நிற்கலாம், ஆட்சி ஆகி நிற்கும் போது கூட இருக்கலாம். அதாவது கோச்சாரத்தில் ஒரு சில கிரகங்கள் பார்வை சேர்க்கை இருக்கு இல்லையா, அந்த டைமில் கூட நீங்கள் நினச்சதை நடக்கலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம விளக்கங்களை கொடுத்துட்டே வரோம். அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் பயிற்சி? அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார்? இந்த மிதுன ராசினியர்கள். ஏன்னா ஜென்மகுருனாலே ஏதோ ஒரு வகையில் கொடுப்பார், அலைய வச்சுட்டு இருக்கு. ஆமாம், என்னதான் 7-10 குடையவர் அப்படின்னாலும் கொஞ்சம் உத்தியோக ரீதியாக டென்ஷன், மேலதிகாரிகள்கிட்ட சண்டை எல்லாமே இருக்குது. குடும்பத்துலேயும் குழப்பம், குடும்பத்துலேயும் சண்டை எல்லாமே. ஆனால் இந்த செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துருந்தார். பொறுப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டு வருத்தப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா பொறுப்புகள் அதிகம், சம்பளம் கம்மி, சம்பளத்துக்கு ஏற்ற வேலை கிடையாது நிறைய. ஏன்னா செவ்வாயோடு சேர்ந்திருந்தார், சனியோட செவ்வாய் சேர்ந்திருந்தார். இப்போ இவங்க 2 பேரும் ரிலீஸ் ஆகி ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து செவ்வாய் பகவானும் வர்றது இவங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உத்தியோக பொறுப்புகள் குறையும், லாபங்கள் அவங்களுக்கு என்ன லாபம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த ஏதாவது வர வேண்டிய அந்த பணம், அதாவது அந்த இதெல்லாம் இருக்கும், இன்சென்டிவ், போனஸ், அதெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிஎஃப்ல லோன் போட்டிருப்பாங்க, அந்த லோன்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒரு முன்னேற்றம், லாபம். ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்திலே ஆட்சி அமைக்கிறார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்மைகள் அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா மிதுன ராசி. ஏன்னா இவங்களுக்கு குருவும் இப்போ ஜூன்லேருந்து மாறுறார். ஸோ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஓகே, 2ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துக்கும் செவ்வாயோட பார்வை இருக்குது. இந்த பார்வைகள் ரீதியாக இப்போது இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? பொருளாதாரம், அதாவது 2ஆம் இடம் அப்படின்னாக்கா வருமானத்தை சொல்லக்கூடிய இடம், குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கும்? 5ன்னா குழந்தைகளோட வளர்ச்சி, அவங்களோட செலவுகள், இல்லை அவங்க மூலிமா வரக்கூடிய ஒரு நன்மைகள், அது கடன் தனியாக பேசிக்கலாம். இந்த 2 மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ இந்த செவ்வாய் பகவான் பார்வை அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல விழுது அப்படிங்கும்போதே
கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், அவ்வளோதான், குழப்பம்தான் இருக்கும். ஆனால் லாபஸ்தானத்தில் இவர் லாபாதிபதி உட்காந்துட்டு இருக்கார். அப்போ ஸ்தானபலம் இருக்குங்க. ஸ்தானபலம் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்தானபலம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த குடும்ப ஒற்றுமை கூடும். குடும்பத்தோடு ஜாலியாக வெளியில் போயிட்டு வருது, சுற்றிட்டு வருது. ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்காங்க, ஒரே பிரச்சனையெல்லாம் போகலை. இப்போ அந்த இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதனால் இப்போ கொடுத்த வாக்குறுதிகளும் காப்பாற்றக்கூடிய ஒரு முன்னேற்றம் அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மிதுன ராசினியர்களுக்கு இப்போ கிடைக்கும். அதேமாரி குழந்தைகள், இவங்களுக்கு எப்போவுமே குழந்தைகள் தாங்க பெரிய இதுவே. மைனஸும் அதான், ப்ளஸ்ஸும் அதான். ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்காகவே செலவு பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தி 5ஆம் இடத்து அதிபதி. அதனால் இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஞாபகமாகவே இருக்கும். அதுதான் வந்து இந்த அக்ஞானம்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரச்சனை. என்றைக்குமே அக்ஞானம் அதிகமாகத்தான் பிரச்சனையே வரும். அப்போ இந்த அக்ஞானத்தை குறைச்சினாலே ஞானம் கிடைச்சிரும். ஸோ இந்த குழந்தைகள் மூலமாக இப்போ ஓரளவுக்கு நன்மைகள், குழந்தைகள் படிக்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும், அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த குழந்தைகள் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, செவ்வாய் பார்க்கறதுனால ஓரளவுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மூலமாக இந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக குறையும். ஓகே, இப்போ 2ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை, இப்போ குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு திருமணம் நடக்குமா? ஏன்னா ஜென்மராசியில குரு உக்காஞ்சி நிறைய பேருக்கு தலையை சுற்றி அலைய விட்டுருக்கு. அதான் அலைய விட்டுருக்குன்னா அவங்களுக்கு தசாபுத்தி தான் மெயின். வந்து தசாபுத்தி சரியில்லைனாவே திருமணங்கிறது கூடி வராம தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்க சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்ரமாக இருக்கலாம், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருக்கலாம். அப்போ இந்த ஜென்மராசிக்கு வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் குரு. இப்போ பிரச்சனைகள் கொடுத்த குரு மாறப்போறார், அது பரவாயில்ல, அது நல்ல விஷயம். இப்போ 2ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாயோட பார்வைங்கிறது திருமண யோகத்தை கொடுக்குமா? இன்னொன்று வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, அது ஒற்றுமையை கொடுக்குமா? சாதாரணமாக உபயராசி உபயலக்னம்னால கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். அப்படியே இருக்கும், அந்த தாமரை இலையில் தண்ணி அப்படியே மிதந்துன்னு இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர. ஆனால் பந்த பாசம்லாம் உண்டு. அதனால தான் குழந்தைகள் மேலமா ஒரு பாசம் எல்லாமே உண்டு. ஆனால் அதை வெளிக்காட்ட தெரியாது இந்த மிதுன ராசினியர்களுக்கு. அதான் ஒரு பெரிய இது. வெளிக்காட்ட தெரியாதுங்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு இது அம்சம். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் முடியாது. ஏன்னா இவங்களோட ராசி அப்படி தான், அவங்களோட இது அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார், அதே சமயம் குருவும் 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஸோ குரு மேலே இந்த செவ்வாயோட பார்வை விழப்போகிறது. என்ன இப்போ குரு ஜென்மராசியில் இருந்துட்டு கண்டிப்பாக 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்த்தாரு, 7ஆம் பார்வை. அப்போ விவாகம் நடந்திருக்கணுமே, நடக்கல நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தசாபுக்தி காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் கோச்சார ரீதியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குரு மாறும்போது 2ஆம் இடத்துல விழுறது, ஸ்தானபலம் அதிகமாக இருக்கும்போது அந்த செவ்வாயோட பார்வை விழுந்தால் கூட அந்த அளவுக்கு பாதகம் இருக்காது. குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது திருமணம் கைகூடும். அதாவது பாசிட்டிவா ஏதோ நடக்கும் திருமண ரீதியா. கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வந்து விட்டு போன அந்த உறவுகள் வர்றது அதெல்லாம் சேரும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு அதெல்லாம் ஒற்றுமை ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் விவாகரத்து கேட்டு போட்டிருப்பாங்க. இப்போ மனம் மாறும். மனம் மாறி இல்லை பரவாயில்ல நான் அவங்களோட இருக்கேன் வாழறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்போ அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அம்சம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஓகே, லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தை பார்க்குறார் 8ஆம் பார்வையா. இந்த மிதுன ராசிக்கு கடன் சுமை குறையுமா? அதாவது கொடுத்த கடன் வர்றது, வாங்கின கடனை கொடுக்கறது, இது அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மிதுன ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எப்போவுமே ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எந்த டேட்டில் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ராசிநாதன் புதன்கிறதுனால இந்த அவமானம் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனாலே அவங்க அந்த கேர் எடுத்துப்பாங்க. கணக்கு போட்டு வேலை பார்க்க. ஆமாம், கணக்கு போட்டு வேலை செய்வாங்க. அதில் சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கடனை அடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இது இவங்களுக்கு தான் உண்டு. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடன் சுமை குறையும். என்னதான் செவ்வாய் பார்வை அப்படின்னாலும் லாபாதிபதி. அப்போ லாபாதிபதி கண்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். தொழிலில் கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடன்லாம் ஈஸியாக அடைச்சிடுவாங்க. என்ன அப்போ அதேமாரி உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருமானம் வரும், இன்சென்டிவ் போனஸ் அது இது வர வேண்டிய அலவன்ஸ் அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக கடன் சுமை குறையும். வேலை மாற்றம் உண்டா இந்த மிதுன ராசிக்கு? இப்போதைக்கு வேலை மாற்றம், அதாவது எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்னொன்று வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, ஏதோ ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்குமா? நீங்கள் அருமையாக 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னென்னா வேலை மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லைன்னா நாட் நெசசரி. ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார், அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் அந்த வேலையிலே கிடச்சிடும். இது வரைக்கும் கிடைக்கல, அந்த விரக்தியில் தான் அவங்க இருந்திருக்காங்க.
அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கண்டிப்பாக அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு உயர்வுகள் வரும்போது ஏன் அந்த வேலையை விடணும்? விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வேணும் வேண்டாம் வேறு வேலை ட்ரை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். 1. 2வது, இந்த காலகட்டத்தில் புதுசாக வேலை தேடுறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு வேலை கிடைக்குங்க. நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு. அது முதல்ல அவங்க போனோடனே ஒரு வாகனம் வாங்கிடுவாங்க. ஒன்று 2 வீலர் இருக்கிறவங்க 4 வீலர் வாங்கிடுவான். ஏன்னா லாபாதிபதி இவர் வந்து வீடு மனை வாகனத்துக்கெலாம் அதனால் கண்டிப்பாக வாங்கிடுவார். வாங்கி அந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பரிகாரம், இந்த மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த 41 நாட்களுக்கு. இந்த மிதுன ராசினியர்கள் கண்டிப்பாக வேல்மாறல் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அந்த வேல்மாறல் சொல்கிறது இல்லை எனக்கு சொல்ல வரல அப்படின்னா கேட்கலாம், தப்பு கிடையாது. அது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி இவங்க வந்து புதன்கிழமை அன்னதானம் பண்ணணும். புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு அன்னதானம் மனசில் நினச்சிக்கிட்டு அன்னதானம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னதானத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஸோ அன்னதானம் பண்ணாங்கனாலே போகிறோம். இதை பண்ணினாலே இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த லாபாதிபதி ஆட்சி அமைத்து லாபஸ்தானத்தில் அற்புதமான உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.